எந்த காலத்திற்கு எந்த விதமான சக்கரம், எந்த இடரை நீக்க எந்த விதமான யாக குண்டம், எந்த நன்மைக்கு எத்தகைய கலசங்கள் விளக்குகள், எந்த வடிவு, எந்த அளவு, சக்கரத்தால் என்ன பயன் என்பனவற்றை அம்மா அவர்கள் அருளால் அருள் பாலித்து அமைந்தன இவைகள். இவைகளில் அறிவியல் உண்மைகளும் ஆழமாக உள்ளன. உதாரணத்திற்கு, போபாலில் நடந்த விஷவாயு கசிவின் போது வேள்வி புரிந்து கொண்டிருந்த ஒரு இடத்தில் விஷவாயுவின் தாக்கத்திலிருந்து ஒருவர் உயிர் தப்பித்தார் என்ற செய்தியை நாம் உணர்ந்துள்ளோம். அதனால் அம்மா அவர்கள் பல்வேறு நிலைகளில் நம் வாழ்க்கையினை சீர்படுத்த வேள்வி புரிந்து வருகிறாள். நகரம் நலம் பெற நகர வேள்வி, மன்ற வேள்வி, குடும்ப நல வேள்வி, நிச்சயதார்த்த வேள்வி, திருமண வேள்வி, மணிவிழா வேள்வி, கால்கோல் வேள்வி, புதுமனை புகுவிழா வேள்வி, வளைகாப்பு வேள்வி என எல்லா நிகழ்வுகளிலும் அம்மா வேள்வியை அருள்பாலித்துள்ளாள். சித்திரை பௌர்ணமி வேள்வியும் சிறப்புற அமைய அருள் திரு அம்மா அவர்கள் யாக குண்டங்களையும் சக்கரங்களையும் பார்வையிட்டு அறிவுரை வழங்கினார்கள். இந்த யாக குண்டங்கள் எத்தனையோ பேர்களின் இன்னல்களை போக்கி இடர் நீக்கி மகிழ்வை தரப்போகிறது. இவை சரியாக அமைய வேண்டுமல்லவா? இதனால்தான் அம்மா இதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். இந்த ஆன்மீக தத்துவத்தின் அறிவியலின்படி யாகசாலையின் வடிவமைப்பு மிக துல்லியமாக இருந்திடல் வேண்டும் என்பதே அம்மாவின் அருளாணை. தொண்டுள்ளம் போலே வேகம் ஆடுது ஊஞ்சல், தர்மங்கள் செய்யும் தயவே ஆடுக ஊஞ்சல், ஒலியாவிலும் ஆடிடும் அம்மா ஆடுக ஊஞ்சல், யுகம் யாவிலும் ஆடிடும் அம்மா ஆடுக ஊஞ்சல், பசி பாவம் நீக்கும் அம்மா ஆடுக ஊஞ்சல், மறுவூரின் பெருமாட்டி நீ ஆடுக ஊஞ்சல், மறுவூரில் பெருமாட்டி நீ ஆடுக ஊஞ்சல், திரிசூலமும் ஆடுது அம்மா, கருநாகமும் ஆடுது அம்மா, குரு பார்வையும் ஆடுது அம்மா ஆடுக ஊஞ்சல், கோவில் மணி ஆடுது அம்மா, கோலங்களும் ஆடுது அம்மா.